أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் பெயரால். وَإِذْ قَالَ مُوسَى لِقَوْمِهِ إِنَّ اللَّهَ يَأْمُرُكُمْ أَن تَذْبَحُوا بَقَرَةً قَالُوا أَتَتَّخِذُنَا هُزُوًا قَالَ أَعُوذُ بِاللَّهِ أَنْ أَكُونَ مِنَ الْجَاهِلِينَ. ஒரு காளை மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும் என அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான் என்று மூசா தமது சமுதாயத்திடம் கூறிய போது, எங்களை கேலி பொருளாக கருதுகிறீரா என்று கேட்டனர். அதற்கு அவர், அறிவீனனாக நான் ஆவதை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்றார். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي قال إنه يقول إنها بقرة لا فارض ولا بكر عوان بين ذلك فافعلوا ما تؤمرون. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான் என்று அவர்கள் கேட்டனர். அது கிழடும் கன்றும் அல்லாத இரண்டுக்கும் இடைப்பட்ட மாடு என்று அவன் கூறினான். எனவே உங்களுக்கு கட்டளையிடப்பட்டதை செய்யுங்கள் என்று அவர் கூறினார். قالوا ادع لنا ربك يبين لنا ما لونها قال إنه يقول إنها بقرة صفراء فاقع لونها تسر الناظرين. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அதன் நிறம் என்ன என்பதை எங்களுக்கு அவன் விளக்குவான் என்று அவர்கள் கேட்டனர். அது பார்ப்போரை பரவசப்படுத்துகிற கருமஞ்சள் நிற மாடு என்று அவன் கூறினான் என்றார். قالوا ادع لنا ربك يبين لنا ما هي إن البقرة شابه علينا وإنا إن شاء الله لمهتدون. உமது இறைவனிடம் எங்களுக்காக வேண்டுவீராக, அது எத்தகையது என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். அந்த மாடு எங்களை குழப்புகிறது. அல்லாஹ் நாடினால் நாங்கள் வழி காண்போம் என்று அவர்கள் கூறினர். قال إنه يقول إنها بقرة لا ذلول تثير الأرض ولا تسقي الحرث مسلمة لا شية فيها قالوا الآن جئت بالحق فذبحوها وما كادوا يفعلون. அது நிலத்தை உழவோ விவசாயத்திற்கு நீர் இறைக்கவோ பழக்கப்படுத்தப்படாத மாடு, குறைகளற்றது, தழும்புகள் இல்லாதது என்று அவன் கூறுவதாக மூசா கூறினார். இப்போதுதான் சரியாக சொன்னீர் என்று கூறி செய்ய முடியாத நிலையிலும் மிகுந்த சிரமப்பட்டு அம்மாட்டை அவர்கள் அறுத்தனர்.